சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் ரேஷன் அட்டை இவர்களுக்கெல்லாம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது எதனால் ரத்து செய்ய போகிறாங்க, என்ன ரீசன் அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்களும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம நாட்டு மக்களுக்கு உதவுவதற்காக பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டை வச்சு நம்மளோட மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி நிறைய விதமான அறிவிப்புகள் சலுகைகள்னு கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் அட்டையை வைத்திருக்க அனைவருக்குமே இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்கள் தரமாக கொடுத்துட்டு இருக்கிறதா தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் நிறைய மக்கள் ரேஷன் அட்டையிலே 5 வகையான ரேஷன் அட்டைகள் இருக்குது. அதில் ஒரு சில நபர்களுக்கு ரேஷன் பொருட்கள் கொடுக்க முடியாது. ஸோ இந்த ரீசனாலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரேஷன் அட்டை எது வாங்கினா நமக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்குமோ அந்த மாதிரி பணக்காரர்களாக இருக்கட்டும், நிறைய வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய சர்க்கரை, பாமாயில் இந்த மாதிரி பொருட்களை வெளியில் விநியோகம் செஞ்சுறாங்க ரேஷன் கடையில் வாங்கி. இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய பேருக்கு பாமர மக்களுக்கு இந்த ரேஷன் பொருட்கள்ன்றது கிடைக்காமையே போயிடுது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் கேஒய்சி அனைவருமே கட்டாயமாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்றும் கிடையாது, உங்களோட ஆதார் அட்டையை லிங்க் பண்ணணும், அப்புறம் உங்களோட கைரேகை, கண் கருவிழி ரேகை இதெல்லாமே உங்களோட கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்கன்னு அனைத்து மக்களுக்குமே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் நிறைய மக்கள் இன்னுமே பண்ணாமல் இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட 37,000க்கும் மேற்பட்ட பயனாளிகள் இன்னும் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணாமையே இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேலே எந்த வாய்ப்புமே எந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நீட்டிக்கப்படாது. அதுக்குள்ளேயே கேஒய்சி அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களோட ரேஷன் அட்டை ரத்தாகிடும். அதுக்கப்புறமா யார் நினைச்சாலும் நீங்கள் ரேஷன் பொருட்களை வாங்க முடியாது அப்படின்றத பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேலே அப்படின்ற தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அனைத்து பாமர மக்கள் அவங்கள எல்லாம் தவிர்த்து ரிமைனிங் இருக்க பீப்புள்ஸ் ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா மாற்றிக்கோங்க. உங்களுக்கு தகுதியான ரேஷன் கார்டா, அப்படி இல்லைனா உங்களுக்கு ரத்தாகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே ஆக்ஷனும் எடுக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அனைத்து மாவட்டத்திற்கும் மாநிலத்திற்குமே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிடையாது. இப்போதைக்கு ஒடிசா மாநிலத்தில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் இதற்கு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதற்கான டேட் இன்னுமே அறிவிக்கப்படல, எது லாஸ்ட் டேட் அப்படின்றத. முடிஞ்சளவு தமிழகத்தில் இருக்கவங்க சீக்கிரமாக உங்களோட கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரேஷன் அட்டையை வச்சு தான் இப்போ நம்மளோட குடும்பமே ஓடுது அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.